வெல்கம் டு என்மைன்ஸ் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் மதர் போர்டு பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் மதர் போர்டில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஸ்லாட்டை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ப்ராசஸர் ஸ்லாட்டில் எதை பற்றி பார்த்துருந்தோம், ப்ராசஸ் ஸ்லாட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஸ்லாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரேம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. A type of computer memory that can be accessed randomly. ஸோ இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி தான். இதை என்ன பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இதை என்ன பண்ணுவோம், அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இட் இஸ் எ பிரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். இட் இஸ் பிரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஒரு ஹிண்ட் கொடுக்குறவங்களுக்கு, இந்த ரேம் இல்லைன்னா நம்ம நம்மளுக்கு சிஸ்டம் ஆன் ஆகும், பட் நம்மளுக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எதுவுமே வராது. ஸோ இந்த ரேம் தான் பிரைமரி மெமரி. ஸோ இந்த பிரைமரி மெமரி ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒர்க் ஆகாது, சிஸ்டம் பவர் ஆன் ஆகும், பட் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே வராது, அவுட்புட் வராது. ஸோ நான் இங்கே ஒரு ப்ராப்ளமும் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ஹிண்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே வந்து இந்த ஹிண்ட் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் வரப்ப இந்த ஹிண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த ரேம் ஓட ஷார்ட் டைம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ ஷார்ட் டைம் மெமரி. அதாவது இப்போ மெமரியில நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா. நாம கொடுக்குற ப்ராசஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எங்கே தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி, ரேம் மெமரிக்கு தான் போகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் மெமரி. ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ வந்து நான் சிஸ்டத்தை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி அதில் சேவ் ஆகிருக்கிற மெமரி அதில் வந்து இருக்காது. ஸோ இதுதான் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா வேலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேம்ல இருக்க மெமரிஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும். ஸோ ரேம் இஸ் எ ஷார்ட் டைம் மெமரி யூஸ்டு ஃபார் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் which is being processed. It is available as ROM chip. So which is an integrated circuit soldered on the motherboard. So இந்த வந்து RAM slot அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா RAM chip மூலியமா அதை என்ன பண்ணுவோம்னா அக்சஸ் பண்ணுவோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் தான் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. It provides slots for inserting RAM chip. இது ஒரு ஸ்லாட், ரேம் ஸ்லாட். இந்த ரேம் ஸ்லாட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் சிப்ஸை இன்சர்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அடுத்து this can be easily removed and replaced. if suppose அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தாலும் ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ண முடியும் இந்த ரேம் ஸ்லாட்ல இருந்து ரேமை. RAM is found in servers, PC, tablet, smartphones and other devices such as printers. ஸோ இந்த ரேம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சிஸ்டமும், ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர், டேப்லெட்ஸ், நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இன்னும் நிறைய டிவைசஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பிரிண்டர்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரேம் ஸ்லாட் இன் மதர் போர்ட். ஸோ அந்த ரேம் ஸ்லாட் மதர் போர்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுதான் அந்த ரேம் ஸ்லாட், இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்லயும் ஆரஞ்சு கலர்லயும் இருக்கு. ஸோ அப்போ ஒரு மதர் போர்ட்ல எல்லோ கலர்ல இருந்தாதான், எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருந்தாதான் அது ரேம் ஸ்லாட் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு வராதீங்க. பிகாஸ் நான் தான் முன்னாடியே சொன்னேன், மதர் போர்டோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இதுவும் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இன்னொரு இமேஜும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரேம் தான், சேம் தான், பட் அதோட கலர் வேரி ஆகுது. ஸோ எதையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் எல்லாமே கலரை வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு அசியூமுக்கு வரவே கூடாது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட்வேர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேம் ஸ்லாட். இந்த ரேம் ஸ்லாட்ல தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரேம் சிப் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஃபார்ம் ஃபேக்டர்ஸ்னா அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி அவைலபிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ ரேம் மெமரி மாடியூல்ஸ்
come in several form factors. This factors is based on the edge connector. அதாவது இந்த RAM மெமரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய form factorsல வெளிவருது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா edge connectors அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் SIM, DIM, SODIM and RIM அப்படின்னு சொல்லுவாங்க. It is very very important. SIM அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்லைன் மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. DIM அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டியூயல் இன்லைன் மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. SODIM அப்படிங்கிறது ஸ்மால் அவுட்லைன் டிம் டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. RIM அப்படிங்கிறது ரேம்பஸ் இன்லைன் மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேமோட ஃபார்ம் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா டியூயல் சேனல் காமிக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து DDR அப்படின்னு சொல்லுவாங்க, டியூயல் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லாட்டோட ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்மு, டிம்மு, ரிம்மு, SODIM அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இதுல நம்ம இதுதான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் அப்படிங்கிற ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணிருக்கோம் டெஸ்க்டாப்ல இப்ப கரண்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி SODIM அப்படிங்கிறது லேப்டாப்ல யூஸ் பண்ணிருக்க ரேமோட ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் தான் SODIM அப்படிங்கிறது. அடுத்து இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் எதை வச்சு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தேன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் எட்ஜ் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒரு எட்ஜ் கனெக்டர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன கட்டு மாதிரி ஸ்லாட்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். அதோட கவுண்டிங்கை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா எது எந்த வகையான ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் சேர்ந்தது அப்படின்னு அவங்க கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சிம். சிம் ஹேஸ் எ சிங்கிள் ரோ ஆஃப் 30 or 72 எட்ஜ் கனெக்டர்ஸ் ஆன் தி பாட்டம் ஆஃப் தி மாடியூல். அந்த ரேம்ல 30 இல்லைன்னா 72 பின் சிங்கிள் ரோல மட்டும்தான் வந்து அந்த எட்ஜ் கனெக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம் அப்படிங்கிறது. அடுத்து டிம் அப்படின்னா டியூயல் இன்லைன் மெமரி மாடியூல் ஆர் அவைலபிள் இன் 168 பின், 184 பின், 240 பின் அண்ட் 288 பின் வெர்ஷன்ஸ்ல அவைலபிள் இருக்கு. ஸோ டியூயல் ரெஃபர்ஸ் டு ஈச் சைட் ஆஃப் தி மாடியூல் ஹேவிங் டிஃபரெண்ட் இன்புட். ஸோ ஒரு அந்த ரேம்ஸ் சிப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பின்ஸோட கவுண்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 168, 184, 240 தென் 228 அப்படிங்கிறது. ஸோ இது ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இப்போ கரண்டா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இந்த டிம் டைப் ஆஃப் ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து SODIM அப்படிங்கிறது காம்பாக்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிம் மாடியூல் அவைலபிள் இன் வேரியஸ் பின் அவுட் ஃபார் இன் நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது லேப்டாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேம் ஃபேக்டர்ஸ் நாம யூஸ் பண்றோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரேம் சிப். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேம் தான் இப்ப நாம பார்க்க போறோம். இட் ஹஸ் ஃபாலோயிங் டைப்ஸ்: ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் SDRAM, DRAM அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிங்க்ரனஸ் டைனமிக் ரேம், SDRAM சொல்லுவாங்க. அடுத்து சிங்கிள் டேட்டா ரேட் சிங்க்ரனஸ் டைனமிக் ரேம் சொல்லுவாங்க. அடுத்து டியூயல் டேட்டா ரேட் சிங்க்ரனஸ் டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கு இல்லைங்களா, டியூயல் டேட்டா ரேட் சிங்க்ரனஸ் டைனமிக் ரேம் அப்படிங்கிறதான் இப்ப கரண்டா நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரேம் சிப்போட டைப். ஸோ அதை ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா DDR1, DDR2, DDR3, DDR4 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப DDR4 தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி DDR3, DDR2 எல்லாமே யூஸ் பண்ணாங்க. இதுக்கு என்ன வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி வைஸும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அடுத்து இதுதாங்க ரேம். ஸோ இதுதான் ரேம். இது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் ரேம். ஸோ இதுவும் ரேம் தான், இதுவும் ரேம் தான். இந்த ரேம்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பிராண்டு, எத்தனை ஜிபி மெமரி, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 2GB ரேம். இது வந்து எந்த ரேம் சிப்பை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா DDR2 டைப் சேர்ந்தது. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 800 MHz. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிம்ல ஒர்க் ஆகும், டியூயல் இன்லைன் மெமரி மாடியூல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதுல இது என்ன ஆகும், ஒர்க் ஆகும். இது பாருங்க லேப்டாப்போடது. இதோட கெப்பாசிட்டி பாருங்க 4GB
ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 1600s, அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா 1600 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்புக்கு போடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா DDR2 டைப் சார்ந்தது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பின்னாடி வீடியோல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்து இதுக்கு முன்னாடி எந்த போர்டுக்கு வேணா எந்த ரேம் வேணா போடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான், மதர் போர்டுக்கு நான் என்ன சொன்னேன், ப்ராசஸ் ஸ்லாட்டுக்கு என்ன சொன்னனோ, ப்ராசஸருக்கு என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயும். ஸோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மதர் போர்டுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால அந்த காம்பனன்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும். அதை தவிர நாம நினைக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா மதர் போர்ட்லயும் சப்போர்ட் ஆகாது. ஸோ அந்த மதர் போர்டுக்கு என்னென்ன சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரர் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் ரேம். இந்த ரேமை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேம் கம்ஸ் இன் வேரியஸ் ஆஃப் ஷேப்ஸ், கெப்பாசிட்டிஸ் மெஷர்ட் இன் MB ஆர் GP. ஸோ மெகாஹெட்ஸ், ப்ராசஸர்ல வந்து பாத்தீங்கன்னா மெகாஹெட்ஸ் ஜிகாஹெட்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு. அதே மாதிரி ரேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா மெகாபிட் ஜிகாபிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரேம் ஸ்பீட் இஸ் மெஷர்டு பை இன் மெகாஹெட்ஸ் அண்ட் ஜிகாஹெட்ஸ். அதோட சைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா MB GP அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. This form factor is given by the motherboard manufacturer. நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ஸ், அதாவது எந்த மதர் போர்டுக்கு என்ன டைப் ஆஃப் ரேம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நாம சொல்ல முடியாது. எல்லாமே மதர் போர்டு மேனுஃபேக்சரர் தான் வந்து சொல்லணும். அது உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். Mostly we are using DIMM memory module with DDR type of RAM chip. So நாம இப்ப கரண்ட்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா DIMM மெமரி மாடியூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் DDR டைப்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப RAM எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ DIMM சப்போர்ட்டட் RAM எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் DDR, DDR2, DDR3, DDR4, dual data rate, dual data rate 2, dual data rate 3, dual data rate 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல DDR1, DDR2, DDR3, DDR4 ன்னு சொல்லுவாங்க. கரண்டா நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா DDR4 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ DDR3ல இருக்கிற பிசிஸ் இருக்கு, லேப்டாப் இருக்கு, DDR2ல இருக்க பிசிஸ் இருக்கு, லேப்டாப் இருக்கு. It is identified by using size of the RAM, slot, cut or frequency of the RAM. சரி சார், இப்ப இந்த 4 இது இருக்குன்னு சொல்றீங்க, DDR1, 2, 3, 4ன்னு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நான் DDR3 டைப் ஆஃப் மதர் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட RAM வந்து இந்த DDR3 டைப்ல தான் இருக்கு. இப்ப அது ஃபால்ட் ஆயிருச்சு, ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்ப நான் புது RAM வாங்கணும் அப்படின்னா நீங்க DDR4ல வாங்கி போட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த DDR3 டைப்ல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த RAM வாங்கி போடணும். ஓகே சார், அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா RAM ஸ்லாட்டோட கட்டை வச்சும் அதோட ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் RAM அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வாங்க அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ரேமுக்கும் ஸ்பெசிபிக் ரேஞ்ச் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அடுத்து how to find DDR RAM slot. ஸோ அந்த DDR RAM slot-ஐ 1 or 2 or 3 or 4 அப்படிங்கிறது எப்படி நாம மெஷர் பண்றது? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்லாட் கட். இதுதான் அந்த ஸ்லாட் கட். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா DDR க்கு, இது DDR2, இது DDR3, இது DDR4. ஸோ இது எதுல கட்டுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டோட கட்டு. ஸோ வேரி ஆகும் உங்களுக்கு, இதுவும் வேரி ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா DDR3 கொண்டானது. எகைன் நீங்க பாருங்க DDR4க்கு. ஸோ இந்த கட் ஸ்லாட்டோட கட்டு வேரியேஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் ரேம், என்ன டைப் ஆஃப் ரேம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா இதை நம்ம வந்து சைஸை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கலாம் முடியாது. இவ்வளவு கேப் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்க முடியாது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ரேம்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ DDR அப்படின்னா DDR ரேம் இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து இந்த ஃப்ரீக்வன்சி வரை இருக்கிறதா DDR 1ஓட சேர்ந்தது. இப்போ DDR2னா இதுல இருந்து இது வரையும் தான், DDR3னா இதுல இருந்து இது வரையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இட் இஸ் a very very important point. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கிங்க. இங்க பாருங்க, இதுதான் டிடிஆர் வெர்ஷன்ஸ் ரிலீஸ் ஆன டேட்டு, அதுக்கு உண்டான ரேட்டிங்ஸ், ஆப்ரேட்டிங் ஓல்ட் ரேட்டிங்ஸ், பஃபர் சைஸ் என்ன, சிப்போட கெப்பாசிட்டி என்ன, டேட்டா ரேட், தென் நேம். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. டேட்டா ரேட்டையும் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நேமையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ DDR1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 200 to 400 வரையும் இருக்கும். இப்போ DDR3 வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா 400 to 800 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். DDR3 வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு மேலே 2133 அப்படிங்கிறதுல இருக்கும். DDR4 வந்து பார்த்தீங்கன்னா 1600க்கு மேலே 3200 வரையும் இருக்கும். அடுத்து DDR5 அப்படின்னா இன்னும் DDR5 வரல, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்துதான் DDR5 அப்படிங்கிறது வரும். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது. ஸோ இன்னொன்று எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம். PC அப்படின்னு இருந்ததுன்னா அது DDR1 சேர்ந்தது. இப்ப PC2 அப்படின்னா இது DDR2 அப்படின்னு மென்ஷன் பண்றது. PC3 அப்படின்னா DDR3, PC4 அப்படின்னா DDR4 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வாங்க போற புது மதர் போர்டா இருந்தாலும் இதை வச்சுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம், இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி இருந்தாலும் ஒன்னா இந்த ஸ்லாட்டோட கட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இந்த ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா இந்த டேட்டா ரேட் நேமை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து how to fix RAM. இப்ப ரேம்னா என்னன்னு பார்த்தோம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம், ரேம் ஸ்லாட்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து how to fix RAM. இந்த ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரேம் ஸ்லாட்ல தான் நாம இந்த ரேமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரேம் ஸ்லாட்ல அந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி, இந்த மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக் ஆகும். லாக் ஆகிற சவுண்டு கூட கேட்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரேம் இன்சர்ட் பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல இன்சர்ட் பண்றது. ஸோ கண்டிஷன் டு ஃபிக்ஸ் ரேம். இப்போ ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா if we are using single RAM, we can use any frequency of RAM in a single memory module. At the same time, எல்லா மதர் போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை RAM slots இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதையும் நாம முடிவு பண்ண முடியாது. எல்லாமே யாரை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மதர் போர்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வச்சுதான் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள் இப்போ நான் எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப் சப்போஸ் ஒரு சில மதர் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரேம் ஸ்லாட் இருக்கும், ஒரு சில மதர் போர்ட்ல 4 இருக்கும், ஒரு சில மதர் போர்ட்ல 8, 16 அப்படி வேரி ஆகும். இன்னும் சர்வர் மதர் போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 32, 64 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேம் போட முடியும். அதே மாதிரி ரேம் எவ்வளவு கெப்பாசிட்டி வேணா போட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மதர் போர்டு மேனுஃபேக்சர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இத்தனை ஜிபி ஆஃப் ரேம் மெமரி மட்டும் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். கண்டிஷன் இதுதான். ஸோ இப்போ மோர் தென் 2 ரேம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த 2 ரேமும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டிஷனுங்க. ஒரு ரேமா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், நம்ம போட்டுடலாம். இஃப் we are adding one more RAM means we should go with the same frequency of this RAM model. அந்த மாடலுக்கு உண்டான இது மட்டும் தான் நம்ம வந்து போட முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த லாஸ்ட் 2 வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மதர் போர்டும் பார்ட்ஸ் ஆஃப் மதர் போர்டில் ப்ராசஸ் ஸ்லாட்டும் அதில் என்ன டைப் ஆஃப் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்குண்டான சின்ன ஒரு டெமோ நான் இப்போ காமிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான், நாம்
என்ன மதர் போர்டு வாங்குறோமோ அந்த மதர் போர்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகுமோ அந்த காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நான் இப்ப ஒரு ப்ரூஃப் ஒன்று காமிக்கிறேன் வாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 மதர் போர்டோட கான்ஃபிகரேஷன் காமிக்கிறேன். அந்த கான்ஃபிகரேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா ASUS மதர் போர்டு. ஓகேங்களா? இது பாருங்க, இதுல பாருங்க எத்தனை, இதுதான் ப்ராசஸ் ஸ்லாட், இதுதான் ப்ராசஸ் ஸ்லாட். இந்த ப்ராசஸ் ஸ்லாட்டோட டைப் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நாம இது எங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்லாட் டைப்ல வந்து மேல் ப்ராசஸர் ஸ்லாட், ஃபீமேல் ப்ராசஸ் ஸ்லாட்னு பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ப்ராசஸ் ஸ்லாட்ல இருக்கு. இதை வந்து இன்னொரு அனதர் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா PGAன்னு சொல்லுவாங்க, பின் கிரிட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது மேல் சாக்கெட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா LGAன்னு சொல்லுவாங்க, லேண்ட் கிரிட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பாருங்க இதான் மதர் போர்ட். மதர் போர்ட், இந்த மதர் போர்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அடுத்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேம் ஸ்லாட். பாருங்க இந்த ரேம் ஸ்லாட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ரேம் ஸ்லாட் இருக்கு. ஸோ இந்த மதர் போர்டோட லே அவுட் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் சேர்ந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்ப காமிக்கிறேன். அதே மாதிரி இப்ப இந்த மதர் போர்டு வாங்கணும்னா நம்ம என்ன ப்ராசஸர் வேணா யூஸ் பண்ண முடியுமா, என்ன ரேம் மாடியூல் வேணா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அதை தான் நான் இப்ப உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். இப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்பெசிபிகேஷன்ல எல்லாமே கிளியரா அவங்க கொடுத்துருப்பாங்க. பிராண்ட் என்ன, மாடல் ஐடி என்ன அப்படின்னு. அடுத்து பாருங்க இங்க ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதோட ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இந்த மதர் போர்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ATX, அதாவது இதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். ஸோ ATX கெப்பாசிட்டியோட தான் இந்த மதர் போர்டு. அடுத்து பாருங்க சாக்கெட் டைப் அப்படிங்கிறது AM4. தட் மீன்ஸ் சாக்கெட் டைப் இந்த ப்ராசஸர் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராசஸரோட டைப் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாக்கெட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா AM4 மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுல கம்பேட்டபிள் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMD ப்ராசஸர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அதுலயும் ஸ்பெசிபிக்கான சில மாடல்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மதர் போர்டு மேனுஃபேக்சருக்கு உண்டான CPU சப்போர்ட்டர் லிஸ்ட்ல போய் பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர் நம்ம வந்து போட முடியும். ஸோ எந்த மதர் போர்டா இருந்தாலும் எந்த ப்ராசஸர் வேணாலும் நம்ம போட முடியாது. அதே மாதிரி எந்த ரேமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அடுத்து சிப்செட், என்ன சிப்செட் இதுல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதுல தான் இருக்கும். அடுத்து மெமரியில பாருங்களேன், மெமரி கான்ஃபிகரேஷன். மெமரி அப்படிங்கிறது இங்க என்ன மீன் பண்ணுதுன்னா ரேம் மெமரி தான் இங்க மெமரி அப்படிங்கிறது மீன் பண்ணுது. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 128 GB DDR4 dual channel DIMM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பதான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் ரேம்னா என்ன, அதுல இருக்கிற டைப்பு, DDRனா என்னன்ட்டு. ஸோ இதுல அதிகபட்சம் நம்மளால எத்தனை ஜிபி வரையும் யூஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ரேம் 128 GB வரையும் DDR4 டைப்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இதே கான்ஃபிகரேஷன் வேற ஒரு போர்ட்ல காமிக்கிறேன், இது வேற பிராண்டு. இப்ப இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ATX. ஸோ அந்த போர்டோட இந்த போர்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் கம்மியா இருக்கும். இதோட சாக்கெட் டைப் வந்து பாத்தீங்கன்னா LGA, லேண்ட் கிரிட் அரே 1155 அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட சாக்கெட் டைப். அடுத்து சிப்செட், என்ன CPU நம்ம போட முடியும், ப்ராசஸர் போட முடியும்னு பாத்தீங்கன்னா Intel H61 அப்படி அந்த வேரியேஷன்ஸ்குள்ள வர்ற ப்ராசஸர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க பாருங்க மெமரி கான்ஃபிகரேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க நம்மளுக்கு 2 ரேம் ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு. இங்க பாருங்க 2 ரேம் ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த மதர் போர்டுல 4 ரேம் ஸ்லாட் இருந்தது. ஸோ இது எல்லாமே இந்த மதர் போர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும், நம்ம வாங்கவும் முடியும். ஸோ அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எத்தனை GB ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 GB ரேம் யூஸ் பண்ணலாம். அந்த 8 GB ரேம் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா DDR3 டைப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ DDR4 நான் தெரியாம வாங்கிட்டு இதுல இன்சர்ட் பண்ண முடியுமா, ஏன்னா அதோட கட்டு என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ இன்சர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம புதுசா வாங்கவும் முடியும், ஆல்ரெடி இருக்கிறத ட்ரபிள் ஷூட்டிங்க நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் அந்த மாதிரியான வீடியோஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். அடுத்து இன்னொரு போர்டு காமிக்கிறேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஐடிஎக்ஸ். ஸோ இது அதுலேயும் சின்னது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தது ஏடிஎக்ஸ், அடுத்தது மைக்ரோ ஏடிஎக்ஸ், இது நானோ ஏடிஎக்ஸ். ரொம்ப சின்னதான ஒரு மதர் போர்டு தான் இந்த நானோ ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட சாக்கெட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா LGA 1366. ஸோ அப்போ இந்த LGA என்ன, இந்த 1C66 என்ன அப்படிங்கிறது நாம ஆன்லைன்ல தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை இந்த பிராண்ட் மதர் போர்டை பற்றின டீட்டெயில்ஸ், இன்டெப்தான டீட்டெயில்ஸ் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க மெமரி கான்ஃபிகரேஷன். இதுல i3 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல எத்தனை ஜிபி மெமரி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப்ல யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க பாருங்க. இங்க DDR3ல தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இங்க நம்மளுக்கு 2 ரேம் ஸ்லாட் இருக்கு. ஸோ அப்போ அதிகபட்சம் 2 ரேமு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 8 GB தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொடுக்கல, பட் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். இதே மாதிரி தான் இன் ஃபியூச்சர்ல பார்க்க போற எந்த ஒரு ஸ்லாட்ஸா இருந்தாலும் போர்ட்ஸா இருந்தாலும் பேஸ்ட் ஆன் மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டு இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சர்லயும் அதை பத்தின வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ மதர் போர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மதர் போர்டு எந்த மதர் போர்டு வாங்கணும், எது எதுக்கு வேணா சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் இதுல அடுத்தடுத்து வரப்போற வீடியோக்களுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸும் இங்க கீழே இருக்கு. இப்போ நான் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா இதுவரையும் மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதுனால நான் இதை மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஸ்லாட்ஸு, போர்ட்ஸு, அதுல இருக்கிற இது எல்லாமே இருக்கு. அது இன் ஃபியூச்சர்ஸ்ல அதை பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது PCI ஸ்லாட்னா என்ன அப்படிங்கிற வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So thank you for watching this video.